ஃப்ரெண்ட்ஸ், அவனி கிரீன்ஸ் வந்து நான் உங்க கிருத்திகா பேசுறேன். இன்னைக்கு நம்ம என்ன சமைக்க போறோம்னா துவரைக்காய் யூஸ் பண்ணி ஒரு குழம்பு செய்ய போறோம். நான் தெரியாம கிரீன் பீஸ்க்கு பதிலா இந்த துவரை கொட்டையை ஒரு நாள் இந்தியன் ஸ்டோர்ல இருந்து வாங்கிட்டு வந்துட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்லலாம் வந்து துவரைக்காய் குழம்பு செய்வாங்க. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. குழம்பு செய்யறதுக்கு முதல் மசாலா அரைச்சிக்கலாம். 2 ஸ்பூன் கடலெண்ணெய் விடுறேன். எண்ணெய் சூடானதும் வெங்காயம், பூண்டு, இஞ்சி, கருவேப்பிலை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சம் தேங்காய் போட்டு ஒரு ஃப்ரை பண்ணிக்கலாம். தேங்காய் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ 2 ஸ்பூன் கொத்தமல்லி பொடியும் கொஞ்சம் மஞ்சள் பொடியும் போட்டு வறுத்துக்கலாம். ஆற விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். மசாலா அரைக்கும் போது நான் கொஞ்சோண்டு வந்து கொடும்புளி சுடுதண்ணியில் ஊற வச்சிருக்கேன், அதையும் போட்டு அரைக்கிறேன். சின்ன குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் கடலெண்ணெய், கொஞ்சம் கடுகு, சீரகம், வெந்தயம், பெருங்காயம் தாளிச்சுக்கோங்க. பொரிஞ்சதும் வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை தாளிச்சுக்கோங்க. பொடி பொடியாக நறுக்குன ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வணங்கணுன்னையும் 2 கப் துவரைக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அரைச்சி வச்ச மசாலையும் அது கூட கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கலாம். ஃபைனலாக உப்பு செக் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு 4 விசில் விட்டுக்கலாம். விசில் அடங்குனதும் ஓப்பன் பண்ணிங்கன்னா அருமையான துவரைக்காய் குழம்பு தயார். கொஞ்சம் மல்லித்தலை போட்டு இறக்கிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.